இதில் வந்து நான் வந்து பால் வந்து நல்லா காய வச்சு நான் வந்து ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் பால் வந்து ரொம்ப ஜில்லுடாக இருந்தது. உங்களுக்கு வந்து ஐஸ் குப்பு போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து பனானா ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பனானா ஷேக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், டார்க் சாக்லேட்டு நான் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம இது வந்து நல்லா இப்படி சேவி போட்டுக்கிடலாம் டார்க் சாக்லேட்டு. ஆனால் நீங்கள் வந்து எந்த மாதிரி சாக்லேட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாருங்கள், அந்த பால் ஊற்றுறோம் இல்லையா, மில்க் ஊற்றுறோம் இல்லையா, அதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் மட்டும் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கேன். சுகரு, சிறிதளவு புதினா, பேரிச்சம்பழம் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு 4 பீஸ் தான் நம்ம கட் பண்ணி போட போகிறோம். 5 வாழைப்பழம் பாருங்களேன், பழம் நல்லா இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பழத்தை வந்து உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போடலாம். இப்படி போட்டுருங்க. இதே மாதிரியே 5 பழத்தையும் உரிச்சு இதில் போட்டுருவோம். பாருங்கள், இதே மாதிரியே போட்டுருங்க. பழத்தை எல்லாமே உரித்து போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பழம் சேர்த்துக்கோங்க. 5 பழமும் போடலாம், 6 பழமும் போடலாம், 2 பழம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பழமும் பேரிச்சம்பழம்லாம் போட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி குடிப்பாங்க பனானா ஷேக். 5 பழமும் தோல் நீக்கிட்டு போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த சர்க்கரையை இதுலேயே சேர்த்துடலாம். ஆனால் இந்த பாலுக்கு மட்டும்தான் நம்ம சர்க்கரை சேர்த்தணும். பால் வந்து நான் நல்லா காய வச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள், ஆடையோடனா இருக்குது. நீங்கள் வந்து பச்சை பால் வேணுனாலும் சேர்த்துடலாம். நான் காய வச்ச பால் சேர்த்துறேன். காய வச்சு ஃப்ரிட்ஜில் இப்படி இந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கணும். இப்போ இந்த ஆடையும் சேர்த்து போடலாம், நல்லா சூப்பராக இருக்கும் தான். ஆடை இருந்தாலும் இப்படி போட்டுக்கோங்க. நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பனானா மட்டும் நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தான் நம்ம பால் சேர்க்கணும். பால் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றிக்கிடலாம். நீங்கள் அதிகமாக இப்போ பண்ணினீங்கனாக்கா பனானா ஷேக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாழைப்பழமும் சேர்த்துக்கோங்க, அது கூடவே பாலும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை வந்து விதையெல்லாம் நீக்கி தான் இது வருது. இது வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழம் போட்டு நம்ம பனானா ஷேக் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் 2 இதேமாரியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேரிச்சம்பழம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த பனானா ஷேக்லேயே நம்ம சேர்த்துடலாம். இது வந்து 1-2 தான் அரைக்கணும். இது நைஸாக அரைக்க வேண்டாம். அரைச்சி வச்சுங்க, ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ எடுத்துக்கிடலாம். இந்த டார்க் சாக்லேட் வந்து நம்ம வந்து சீவி போட்டுக்கிடலாம். ஒரு 1/4 வாசி இருந்தால் போதும். இப்படி வந்து சீவி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிறிதளவு நம்ம வந்து சீவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சாக்லேட் வந்து இந்த கப்பில் போட்டு வச்சிடலாம். சீவினதும் வந்து இந்த கப்பில் தனியாக எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தூளாக இப்படி சீவிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம இதை அரைச்சாச்சு இல்லையா, நம்ம வந்து இப்போ இந்த டம்ளரில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்படி ஊற்றிக்கோங்க. இந்த பனானா ஷேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் மிச்சமாகவே இருக்குது. இன்னொரு டம்ளர் வந்தாலும் வந்துடும் பாருங்கள். இன்னொரு சின்ன டம்ளரில் இந்த அளவுக்கு வருது. பேரிச்சம்பழம் இந்த மாதிரி 1-2 தான் நம்ம அரைக்கணும். இப்போ வந்து இது கூட நம்ம இந்த சாக்லேட் வந்து துருவி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துங்க. குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தோம்னாக்கா அவங்க அடிக்கடி கேட்பாங்க, இதேமாரியே பண்ணி கொடுங்க மம்மின்ட்டு. எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்படி தான் பண்ணி கொடுப்போம். நீங்களும் இதேமாரி பண்ணி கொடுங்க. இப்போ இந்த சாக்லேட்டு இதில் அழகாக இப்படி வச்சுருவோம் பிளேட்டில். இப்போ இதில் வந்து புதினா கொஞ்சம் சேர்த்துருவோம் நல்லா அழகாக இருக்கிறதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த பேரிச்சம்பழமும் இதோட ஒன்றா வச்சிடலாம். சாக்லேட்டும் வச்சிடலாம், புதினாவும் வச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாக்லேட்டு, பேரிச்சம்பழம், பனானா ஷேக்கு மில்கோட ஆட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நல்லா அவங்க வந்து பசி தூண்டக்கூடியது. இந்த புதினா இதெல்லாம் சேர்த்து பேரிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம போட்டு கொடுக்கும்போது நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. அதில் வந்து நம்ம சாக்லேட்டு கலந்துருக்குன்னு தெரிஞ்சாவே குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரிச்சம்பழமும் போட்டிருக்கிறோம், மில்க்கும் போட்டிருக்கிறோம், பனானாவும் சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே இது பிடிக்கக்கூடிய ஒரு பனானா ஷேக். இந்த பனானா ஷேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.